ஓம் நாகராஜனே போற்றிவோம், ஓம் நாகதேவியே போற்றிவோம், ஓம் ராகு கேதுக்களே போற்றிவோம். நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல 2025வது வருடத்திற்குண்டான சர்ப்ப கிரகங்களான ராகு கேதுக்களோட பெயர்ச்சி அப்படிங்கறது தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது நவ கிரகங்கள்லயே பாத்தீங்கன்னா எல்லா கிரகத்துக்கும் ஒவ்வொரு நாள் இருக்கு. ஆனா ராகு கேதுக்களுக்கு மட்டும் நாள் அப்படிங்கிறது கிடையாது. அதனால ஒவ்வொரு கிரகத்தோட நாள்ல இருந்தும் 1.5 மணி நேரத்தை 2 பேரும் எடுத்துக்குவாங்க. ராகு காலத்தை ராகு எடுத்துக்குவாரு, யமகண்டத்தை கேது எடுத்துக்குவாரு. இப்படி எல்லா கிரகங்கள் மேலையும் ஆதிக்கம் செலுத்துறதாலதான் நவ கிரகங்கள்ல இந்த ராகு கேதுக்களோட பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. மலையாள ஜோதிடத்திலாம் பாத்தீங்கன்னா ராகு கேதுக்களை மட்டுமே வச்சு ஒருத்தரோட ஜாதகம் அப்படிங்கறதே முழுசா சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த சர்ப்ப கிரகங்களோட பலம் அப்படிங்கிறது கூடுதல். சர்ப்ப கிரகங்கள் அதாவது ராகு விஷப்பாம்பு, கேது விஷமற்ற பாம்பு. 2025வது வருடத்துல மே மாசம் 18ஆம் தேதி ராகு கேதுக்களோட பெயர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு. விஷப்பாம்பு ராகு மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு, குருவோட வீட்டுல இருந்து சனியோட வீட்டுக்கு போகுது. விஷமற்ற பாம்பு கேது கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கு, அதாவது புதன் வீட்டில இருந்து சூரியனோட வீட்டுக்கு போகுது. இந்த கிரகங்களோட பயிற்சியால உங்களோட ராசிக்கு என்ன கிடைக்க போகுது, என்னென்ன பலன்கள் அப்படிங்கறத பார்த்துருவோம். மீனராசி நேயர்களே, ராகு கேது பயிற்சி 2025 ஒரு பெரிய கண்டம் தப்பிச்சிட்டீங்க அப்படின்னு தான் இதை நம்ம சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7.5 சனி அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் உங்களோட சொந்த ராசிக்கே வர போறார். அதாவது 7.5 சனியிலேயே மிக 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 மோசமான ஒரு காலகட்டம் அப்படின்னா அது ஜென்ம சனி தான். அப்படிப்பட்ட ஜென்ம சனி வரக்கூடிய நாளில் ராகு ஜென்மத்தில் இருக்கார். நல்ல வேலையா மார்ச் 29 ஜென்ம சனி வருது. ஏப்ரல் 18 ஜென்மத்திலேருந்து ராகு விலகி போறார். சர்ப்பதோஷத்தோட பிடியிலேருந்து நீங்க வெளியே போறீங்க. ராகு விரயத்துக்கு போறார். அதனால தப்பிச்சிட்டீங்க. இந்த மார்ச் 29லேருந்து மே 18 வரைக்கும் ரொம்ப 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 கவனமா இருக்கணும். ஏன்னா ஜென்மத்திலேயே சனி, ஜென்மத்திலேயே ராகு 2 பேரும் சேர்ந்து உங்களோட ராசியில் இருக்க போறாங்கிறப்ப அந்த குறிப்பிட்ட நாட்கள் மட்டும் நீங்க அதிக கவனத்தோடு இருக்கணும். சரி, ராகு விரயத்துக்கு போறார், என்ன செய்வார் அப்படின்னு நாம பார்க்கறதுக்கு முன்னாடியே, ஜென்ம ராகு உங்களை அடிச்சு துவைச்சு புழிஞ்சு எல்லா வேலையும் பண்ணிட்டார். 10 பைசா கூட காசு இல்லை, 10 ரூபா மிச்சப்படுத்தி வச்சிருக்கேன். மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிக்கனவாதிகள், கடுமையான உழைப்பாளிகள், ரொம்ப நேர்மைசாலிகள். மீன் எப்படி 24 மணி நேரமும் தண்ணியில் நீந்திக்கிட்டே கிடக்கு, அதே மாதிரி தான் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஆளுங்க, உழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஆளுங்க. ஆனால் பெருசாக 10 ரூபா மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு குருவி சேர்க்குறாப்புல சேர்த்து 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 ஒரு 10 ரூபா வச்சுருந்துருப்பீங்க. அது விரயசனி காலகட்டத்தில் எல்லாம் செலவாகி போய் இப்போ நான் ஜீரோவில் நிற்கிறேன் ஜோசியரை, இனிமேல் வாழ்க்கையை ஃபஸ்ட்லேருந்து தொடங்கணும் போல இருக்கேன் ஜோசியரை அப்படிங்கிற நிலைமை இருக்கும். இப்போ ஜென்ம ராகு விலகி விரயத்துக்கு போயிட்டார். விரயத்துக்கு போய் சாதாரணமாக போல குரு பார்வையில் சிக்கிறார். இதுதான் ஒரு அற்புதமான அமைப்பு. ஏன்னா ஜென்ம சனி, விரய ராகு இவங்கெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இப்போ ராகு புனிதப்பட்டு போகிறதால உங்களோட கடமைகளை முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு இதை நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு மனிதனோட கடமை அப்படின்னா என்ன? பிள்ளைகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும், பிள்ளைகளை நல்லா படித்து வேலைக்கு செட்டில் பண்ணணும், பிள்ளைகளோட வாழ்க்கையை நாம் முழுசாக வாழ்கிறத பார்க்கணும். பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு, பேரப்புள்ள பெற்றாச்சு, வீடு கட்டி வச்சாச்சு, பிள்ளைகளுக்கு 10 ரூபா சொத்து சேர்த்து வச்சாச்சு. இதுதான் ஒரு மனிதனோட பெரிய கடமையாக இருக்குது. கடன் இல்லாமல் பிள்ளைங்களை விட்டு போகணும். ஒரு வீடு வாங்கி வச்சுருந்தாலும், ஒரு மனம் வாங்கி வச்சுருந்தாலும் அதில் வில்லங்க இல்லாமல் வாங்கி வச்சுட்டு போகணும். இப்படி நினைக்கக்கூடிய ஆளுங்க மீனராசிக்காரர்கள். இந்த கடமையை பூரா நீங்கள் முடிச்சிருவீங்க. குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் முடிஞ்சிடும். இந்த ஒரு 18 மாத காலகட்டம், இந்த ராகு கேது இருக்கக்கூடிய காலகட்டத்தில், 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் முடிஞ்சிடும். 2 பெண் பிள்ளைகள் இருந்தால் கூட அடுத்தடுத்து திருமணம் அப்படிங்கிறது அமையும், நல்ல வரன் அப்படிங்கிறது அமையும். அதுமாரி சில வீட்டில் பெண் பிள்ளைகள் படித்து முடித்து நான் வேலைக்கு போயிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன்னுட்டு இருக்கோம். அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கெல்லாம் இப்போ வேலை கிடைச்சிடும். கவலைப்படாதப்பா, எல்லாம் நல்லது நடக்குது, என் புள்ள வேலைக்கு போயிடுச்சு, நான் படாத பாடுபட்டாலும் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் காலம் கஷ்டத்தை கூட தாங்கிட்டு போகிறேன், ஆனால் என் பிள்ளைக்கு வேலை கிடைச்சிருச்சுப்பா, அது போதும்பா கடவுளே அப்படின்னு சொல்லி நீங்கள் மனமுருகி கடவுளுக்கு நன்றி சொல்லக்கூடிய சம்பவங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நடக்கும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஜென்ம சனி உங்கள் தேக ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும். தேவையற்ற மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு வர செய்யும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் இன்னும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராகு 12ஆவது வீட்டில் இருக்கும்போது யாருக்காவது நீங்கள் நல்லது செய்ய போனீங்கன்னா அவன் தான் முதல்ல உங்களை முதுகில் குத்துவான்.
நீங்கள் நல்லது தான் நினச்சி செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களை துரோகியாக பார்ப்பான். அட பாவி, இவனுக்கு போய் நாம் நல்லது செய்ய போனோமேடா, இது நமக்கு தேவைடா அப்படின்னு தேவையற்ற அவமானங்கள் நம்மளை தேடி வரும். அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா தேவையில்லாத கடன், யாருக்காவது ஜாமீன் போட்டிருப்போம். நம்ம 10 ரூபா வாங்கி ஒரு வேளை டீ கூட குடிச்சிருக்க மாட்டோம். இங்கிட்டு வாங்கி இங்கிட்டு கொடுத்துருப்போம். அவன் தூக்கிட்டு ஓடி போயிருப்பான், தண்டை செலவு பண்ணியிருப்பான், ஏதோ பண்ணியிருப்பான். கடன் நம்ம அடைகிற மாதிரி ஆகிடும். இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் தேவையற்ற ஜாமீன் ஜவாப்தாரி போடாதீங்க. யாராவது 10 ரூபா உங்கள்கிட்ட கேட்டால் தயவு செய்து இல்லைன்னு சொல்லிடுங்க. நாளைக்கு தரேன், இல்லை இன்னொரு இடத்துல வாங்கி தரேன், இந்த பேஜுக்கு போனீங்கன்னா காசு கொடுத்தும் ஊசி ஊத்து அப்படிங்கிற கதையாக போவோம். குடும்பமான வரைக்கும் ஜாமீன் ஜவாப்தாரி அப்படிங்கிறத யாருக்கும் ஏற்றுக்காதீங்க. இதை செய்யாமல் இருந்தீங்கன்னாலே இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கேது ராசிக்கு 6வது வீட்டில் இருக்கார். ஞானக்காரகன் கேது, அதை மறந்துடவே கூடாது. நாம 6ஆம் இடத்திற்கு உண்டான ஞானம் உங்களுக்கு அதிகமாக பிறக்கும். ருணரோக சத்துருஸ்தானத்தில் கேது, அதாவது ஒரு நோய் இருக்குது அப்படின்னா அந்த நோய் தொடர்பாக நிறைய யோசிப்பீங்க, நிறைய படிப்பீங்க. சர்க்கரைங்கிறது ஒரு வியாதியே இல்லைப்பா, அந்த காலகட்டத்தில் இப்படி இருந்தாங்கப்பா, அப்படி இருந்தாங்கப்பா, இதெல்லாம் உங்களுக்கு யோசிக்கும். நிறைய அந்த வைத்தியம் சார்ந்து படிப்பீங்க, தேடி தேடி புத்தகங்களை வாங்குவீங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர் மரபு வைத்தியங்கள், சித்த வைத்தியத்தை தேடி உங்கள் மனசு லயிக்கும். ஊசிலாம் போடுறதில்லடா போடா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்பீங்க. கிட்டத்தட்ட நீங்களே ஒரு வைத்தியர் ஆகிற அளவுக்கு யோசிப்பீங்க அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். அதுமாரி கடன் சுத்தமாக அடைச்சிடணும், கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும். அதுமாரி எதிராளிகளை ரொம்ப சுலபமாக வெல்லுவீங்க. சண்டை சச்சரவெல்லாம் இல்லைப்பா, இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு 4 பக்கமும் ஸ்கெட்சு போட்டு அருமையாக வெல்லக்கூடிய வாய்ப்பு. இந்த விரயத்தில் ராகு இருக்கிற காலகட்டம் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை செய்கிற இடத்துல சில பேர் வேலையை விட்டு வெளில வந்துடலாம், சொந்தமாக தொழில் தொடங்கலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. தொடங்கலாமா அப்படின்னா தொடங்கலாம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா விரயத்தில் ராகு இருக்கார், ஜென்மத்தில் சனி இருக்கார். அப்படிங்கிறப்ப நமக்கு கடன்குடி ஆகணும், அதில் கடன் இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த கடனை முதலீடுகளாக மாற்றிருங்க. ஒரு இடத்துல கொண்டு போட்டுருங்க, இல்லை ஒரு சொத்து புத்து வாங்கி போட்டுருங்க, இல்லைன்னா சொந்தமாக தொழில் தொடங்குங்க. பணமாக வச்சுருக்கவே முடியாது, நகையாக வச்சுருக்க முடியாது. பணமாக வச்சுருந்தா வெட்டி செலவு வரும், நகையாக வச்சுருந்தா அடமானத்துக்கு போயிடும். ஒரு நிலத்தில் போடுங்க, இல்லை ஒரு முதலீடு போட்டு தொழில் தொடங்குங்க, நல்ல லாபகரமாகவே இருக்கும். இதே காலகட்டத்தில் குரு பகவான் உங்களோட ராசிக்கு 4வது வீட்டுக்கு போகிறார். அர்த்தாஷ்டம குருவாக போகிறார். குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலன் கூட. ராசிக்கு அதிபதி அவர். அங்கே இருந்துக்கிட்டு உங்களோட ராசிக்கு 8, 10, 12 இந்த 3 இடத்தையும் பார்ப்பார். அப்போ 8ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய மன உளைச்சலை குறைக்கும். குரு பார்வை அங்கே விழுவுறதால ஜென்மசனியால் வரக்கூடிய மன உளைச்சல் பிரச்சனைகள் அப்படிங்கிறத குரு ஓரளவு கட்டுப்படுத்துவார். முழுசாக கட்டுப்படுத்த மாட்டார், ஓரளவு கட்டுப்படுத்துவார். 10ல் குரு பார்வை விழுதுங்கிறதால நான் ஏற்கனவே சொந்தமாக தொழில் தொடங்கணுங்கிறவங்க தாராளமாக தொடங்கலாம். எவ்வளோ நாள் தான் இன்னொருத்தண்ட வேலை செய்கிறது, நம்ம சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கலாம், நல்லபடியாக இருக்கும். 12ல் இருக்கிற ராகு மேலேயும் குரு பார்வை விழுதுங்கிறதால ராகு புனிதப்பட்டு போகிறார். வீடு கட்டலாம், மண் வாங்கலாம், மனம் வாங்கலாம், கல்யாணம் பண்ணலாம், பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணலாம், சுப சடங்குகள் செய்யலாம், காது குத்தலாம், குலதெய்வ கோவில் பிரார்த்தனை செய்யலாம். வேறு ஏதாவது பிரார்த்தனை நீங்கள் வேண்டிக்கிட்டு பாக்கி வச்சுருந்தீங்கன்னா அதை இப்போ நிறைவேற்றலாம். இப்படி சுபகாரியங்களுக்காக நிறைய செலவு செய்யலாம். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதனால் ஜென்மசனி வருதே அப்படின்னு நீங்கள் வருத்தப்படாதீங்க. ஜென்மசனி அப்படிங்கிற ஒரு பக்கம் கதவை அடைச்சாலும் ஜென்மத்தில் இருக்கிற ராகு விலைக்கு குரு பார்வையில் புனிதப்படுத்தி இன்னொரு கதவை கடவுள் திறந்து விடுறார். அதனால் மற்றவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் பெருசாக அச்சப்பட தேவையில்லை. ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நல்லாவே இருக்கும். செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் துர்க்கையம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றுங்க. அதே மாதிரி சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு போடுங்க. வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.